Hallelujah. 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 Pastor Matthew මාව පොඩ්ඩක් වෙනස් කරා. Pastor என்ன கொஞ்சம் அப்படியே மாத்திட்டாரு. මාව හඳුන්වන Pastor නිලංග හෙට්ටිආරච්චි කියලා මම නිලංග හපුආරච්චි. Pastor නිලංග හෙට්ටිආරච්චිன்னு சொன்னாங்க. நான் வந்து හෙට්ටිආරච්චி அல்ல ஹப்புஆரச்சி. කොමාරි ආරච්චි තමයි. எப்படியாவது ஒரு ஆராய்ச்சி தான். කෑල්ල භාගයක් හරි කවන්නේ. பாதியாவது பரவாயில்ல. අද දවසේ යහපත් දවසක්. இந்த நாள் மிக நல்ல நாள். අද දවසේ හාස්කමේ දවසක්. இந்த අద్భுதத்தின் நாள். අද දවසේ ආශිර්වාදයේ දවසක්. இந்த ஆசீர்வாதத்தின் நாள். මතන බොහෝ දෙනා සිකුරාදා සෙනසුරාදා දවස් දෙකේ ඇවිල්ලා ආශිර්වාද ලබන්න ඇති, හාස්කම් ලබන්න ඇති, ඒ වගේම සමහර අය යක්ෂාත්ම දුරු වෙන්න ඇති, රෝග සුව වෙන්න ඇති, විවිධ අත්දැකීම් සමග දවස් දෙකක් ඔබ දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ ගත කරලා තිබෙනවා. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த 2 நாட்களிலும் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து அதிகமான விடுதலை பெற்றிருப்பீர்கள். பிசாசுகளோடு இருக்கும், அதே போல வியாதிகள் சுகமாக இருக்கும், உங்களுக்கு சமாதானம் கிடைத்திருக்கும், அநேக காரியங்களை நீங்க பெற்றிருக்கலாம். ඒ යේසුස් වහන්සේගේ යහපත්කම නිසා. அந்த இயேசு கிறிஸ்துவுடைய நன்மை நிமித்தமாக අද දවසේ ඒ යහපත් වූ යේසුස් වහන්සේ අප සමගයි. இன்றைய நாளிலும் அந்த நல்லவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நம்ம மத்தியில் இருக்கிறார். හාස්කම් කරන්නේ අපි නෙමෙයි. அற்புதங்களை செய்வது நாங்கள் அல்ல. ඊයේ පෙරේද හාස්කම් කර යේසුස් වහන්සේ. நேற்று முந்தின நாளிலேயும் அற்புதங்களை செய்தவர் இயேசு දවසේ கிறிஸ்து. හාස්කම් කරන්නේ යේසුස් වහන්සේ. இன்றைய நாளிலும் அற்புதம் செய்பவர் இயேசு கிறிஸ்து. දෙවියන් වහන්සේගේ භාජන විතරයි. நாங்கள் தேவனுடைய பாத்திரங்கள் மாத்திரமே. මේ ස්ථානයේ අපමද්දේ ජීවමානව ඉන්න හාස්කම් කරන අද දවසේ පුදුම දේ කරන ඒ මහෝත්තම යේසුට අපි දෙමුද හොඳ අත්පොළ සන්නාදයක්. எங்கள் மத்தியிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய போகிற இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்கள் கைகளை தட்டி ஆராதிப்போம். අද දවසේ මේ ස්ථානයේ ගෞරව ලබන්න අපේ යේසුස් වහන්සේ. இந்த நாளிலே மகிமை பட போகிறவர் இயேசு கிறிஸ்து මා மட்டுமே. කියවන්න යන ශුද්ධ වූ ලූක් තුමාගේ සුභාරංචි පොතේ 8 වෙනි පරිච්ඡේදයෙන් කොටසක්. லூக்கா 8வது அதிகாரத்திலே ஒரு பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன். ශුද්ධ ලූක් 8 වෙනි පරිච්ඡේදයේ අපි කියවමු 49 වෙනි පදයේ සිට. லூக்கா 8வது அதிகாரம் 49வது வசன தொடக்கம் நாங்கள் வாசிப்போம். ලූක් 8:49 සිට. லூக்கா 8வது அதிகாரம் 49வது வசனம் தொடங்கி. උන්වහන්සේ කතා කරද්දිම සිනගෝගේ මුලාදෑනියාගේ ගෙදරින් කෙනෙක් ඇවි නුඹේ දුව මැරුණාය. ආචාර්යන් වහන්සේට කරදර නොකරන්නයි කීවේය. යේසුස් වහන්සේ ආසා බය නොවන්න, ඇදහිල්ලෙන්ම සිටින්න, එවිට සුවවන්නේ යයි උත්තර දුන්සේක. උන්වහන්සේ ගෙදරට ආකල පේත්‍රුස්ද යොහන්ද යාකොබ්ද යවුනීගේ පියාද මවුද හැර වෙන කාටවත් Taman සමග ඇතුල් වෙන්න අවසර නොදුන්සේක. සියල්ලෝම ඈ ගැන අඬමින්ද වැළපෙමින්ද සිටියෝය. ඒත් උන්වහන්සේ කතා කොට අඬන්න එපා, ඈ මැරිලා නොවේ, නිදන්නේ යයි කීසේක. ඔව් ඈ මල බව දැන උන්වහන්සේට නින්දා වශයෙන් සිනාසුනෝය. නමුත් උන්වහන්සේ ඇගේ අත අල්ලා යවුනිය නැගිටින්නේ ශබ්ද නගා කීසේක. එවිට ඇගේ ආත්මය හැරී ඇවිත් එකිනෙහිම නැගිටුනාය. ඇට කන්ට දෙන ලෙස උන්වහන්සේ අඬදුන්සේක. ඇගේ මව්පියෝ විස්මිත වූෝය. නමුත් සිදු වූ දේ කාටවත් නොකියන්ට උන්වහන්සේ ඔවුන්ට අණකලසේක. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். அவர் வீட்டில் வந்தபோது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர வேறொருவரையும் உள்ளே வர ஒட்டாமல் எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு, அழாதேயுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்றார். அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து, பிள்ளையே எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தால் அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். அவள் தாய் தகப்பன்மார் ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது நடந்ததை ஒருவருக்கும் சொல்லாமல் இருக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். ආමේන්. ஆமென். දැන් මේ ස්ථානයේ අපි දකිනවා යේසුස් වහන්සේ යෞවනියක්ව මලවුන්ගෙන් නැගිටිනවා. இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு சிறு பெண்ணை உயிர் தெழும்பச் செய்கிறதை நாங்கள் காண்கிறோம். මේ කතාව පටන් ගන්න තව ටිකක් ඉස්සරහින්. එතකොට එතන කියනවා යයිරස් කියනවා හමුදා නායකයෙක් ගැන කතා කරනවා. அந்த இடத்துல அந்த கதை இன்னும் கொஞ்சம் மேலே ஆரம்பிக்கிறது. ஐனேயு என்றதான ஒரு හමුදා නායක සිනගෝගේ මුලාදෑනිය. ஜெபாலய தலைவனை குறித்து அங்கே பேசப்படுகிறது. ඒ නාගමික නායකයෙක්.
அவன் ஒரு மத தலைவன். ආගමික ආයතනයක ප්‍රධානියෙක්. ஒரு மதம் என்ற நிறுவனத்திலே ஒரு தலைவனாய் இருக்கிறான். හරියට පාස්ටර් වගේ சரியாக ஒரு போதகரை போல ආගමික ආයතනයේ ප්‍රධානියා. ஒரு மத தலைவனாய் இருக்கிறான். ඔහු යේසුස් වහන්සේට කියනවා ඔහුගේ අවුරුදු 12ක් වයසු දියණිය මරණාසන්නව සිටිනවායි කියලා. அவன் சொல்லுகிறான் தன்னுடையதான 12 வயதுள்ள பிள்ளை மரணத்துக்கு ஏதுவாய் இருக்கிறான் என்று. ඇව සුව කරලා දෙන්න කියලා යේසුගෙන් ඉල්ලා සිටිනවා. அவளை சுகப்படுத்தி தரும்படியாக இயேசுவிடத்திலே வருந்தி கேட்கிறான். යේසුස් වහන්සේ ඒ වෙලාවේදී ඔහුගේ නිවසට ගමන් කරනවා. அந்த நேரத்திலே இயேசு அவருடைய வீட்டுக்கு போகிறார். ඒ අතරමඟ තව විශාල සිදුවීමක් සිද්ධ වෙනවා. அதற்கிடை நடுவிலே ஒரு பெரிய சம்பவம் நடக்கிறது. විශාල හාස්කමක් සිදු වෙනවා. பெரிய ஒரு அற்புதம் நடக்கிறது. යේසුස් වහන්සේ යන අතරමඟ සෙනග විශාල ලෙස රැස් වෙමින් සිටියා. இயேசு கிறிஸ்து போகிற இடைநடுவிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருந்தார்கள். වහන්සේ පාර ගියාද කැලෑවේද වනාන්තරයේද කාන්තාරයේද මූදුවැරළේද කොතනටද යේසුස් වහන්සේ ගියේ? දහස් ගණන් සෙනග යේසුස් වහන්සේ වටේ එක් රැස් වුණා. அவர் பாதையிலே சென்றாலும் பள்ளத்தாக்கிலே இருந்தாலும் மலைகளிலே இருந்தாலும் கரையோரமாய் இருந்தாலும் கடற்கரையில் இருந்தாலும் எந்த இடத்திலே அவர் இருக்கிறாரோ அங்கே எல்லாம் திரள் கூட்டம் அவரை சுற்றி நின்றது. ඒ කාරණා දෙකක් උදෙසා. அது ரெண்டு காரியங்களுக்காக. උන්වහන්සේගේ වචනය අසන්න. ஒன்று அவருடைய வார்த்தையை கேட்க. දෙක උන්වහන්සේගෙන් හාස්කම් නැත සුවය ආශිර්වාද ලබන්න. இரண்டாவது அவருடைய சுகத்தை அல்லது அற்புதத்தை பெற்றுக்கொள்ள. අද දැසනාත ඔබ මේ කාරණා දෙකට ඇවිල්ලා ඇති මේ இந்த ස්ථානයේ. காலவழியில இந்த ரெண்டு காரியங்களுக்காக நீங்க இங்க வந்திருக்கலாம். පිරිසක් අද දවසේ ඉරිදා අපි දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ වචනය අහන්න ඕනේ කියන බලාපොරොත්තුෙන් සිටි. எனவே இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளிலே நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று நீங்கள் வாஞ்சையோடு இருக்கலாம். තව පිරිසක් අද දවසේ මම රෝගී සුව කර ගන්න ඕනේ, යකා දුරු කර ගන්න ඕනේ, ප්‍රශ්න විසඳ ගන්න ඕනේ, ණයබරෙන් නිදහස් වෙන්න ඕනේ. මෙවැනි ආශිර්වාදේ හාස්කමේ බලාපොරොත්තුෙන් ඇවිල්ලා ඇති. இன்னும் சில பேருடைய பிரச்சனையை நான் தீர்த்து கொள்ள வேண்டும், என்னுடைய பிசாசு பிடியிலிருந்து நான் விடுதலையாக வேண்டும், என்னுடைய கடனிலிருந்து நான் வெளியே வர வேண்டும் என்று அநேக அற்புதங்களை எதிர்பார்த்து நீங்க வந்திருக்கலாம். සමහර අය මේ දෙකටම ඇවිල්ලා ඇති. சில பேர் ரெண்டு காரியத்துக்கு வந்திருக்கலாம். ඔක්කොම හරි. நீங்க எல்லாரும் சரி. එදත් මනුෂ්‍ය මේ උදෙසා රැස් වුණා. அன்றும் ஜனங்கள் இவைகளுக்காக கூடினார்கள். ඒ ජීවනයේ වචන තිබුණේ යේසු ගාව. ஏனென்றால் ஜீவ வார்த்தை இயேசுவிடத்தில் இருந்தது. සමාජයේ මනුෂ්‍යෝ ගාව තිබෙන්නේ මරණීය වචන. சமுதாயத்தின் மக்கள் மத்தியிலே மரணத்துக்கு ஏதுவான வார்த்தை இருக்கிறது. ශාප වාක්‍ය. சாபத்தின் வார்த்தைகள், පරාජය වචන. தோல்வி அடைகிற வார்த்தைகள். අද පාරේ එනකොට දැක්ක දෙපොලක இன்று பாதையிலே வரும்போது ரெண்டு இடத்திலே கண்டேன். ලොකු බෝඩ් එකක් ගහලා තිබුණා. ஒரு பெரிய போர்டு அடித்திருந்தது. මොකද්ද ගහලා තිබුණේ? என்ன எழுதியிருந்தது? මාරක රියානතුරු බහුල ප්‍රදේශයකි. விபத்துக்கள் அதிகமாக நேருகிற பிரதேசம் இது. රජයෙන්ම බෝඩ් ගහලා ප්‍රකාශ කරනවා මේ ප්‍රදේශයේ අනතුරු වෙන්න කියලා. அரசாங்கமே அனுமதித்து அது பெரிய பேனராக அடிச்சிருக்கிறது, இந்த இடத்துல அதிகமான விபத்துக்கள் நடக்கும் என்று. මේක දකින්න ඔක්කොම මොකක්ද කියන්නේ? මාර්ග රියානතුරු සිදු වෙන ප්‍රදේශයක, මාර්ග රියානතුරු වෙන ප්‍රදේශයකි කියලා යකාට ඉඩ දෙනවා, යකාට අවසර දෙනවා රියානතුරු කරලා මිනිස්සු මරන්න. அந்த போர்டு இருக்கிற இடத்துல வாசிக்கிறவன் எல்லாம் சொல்லுவான் இந்த இடத்துல அதிக விபத்து நடக்கும், இந்த இடத்துல அதிக விபத்து நடக்கும்னு சொல்லியே பிசாசுக்கு இடம் கொடுக்கிறான், அந்த இடத்துல அதிக விபத்துகள் நடக்க வேண்டும் என்று. මේ කුරුණෑකල සීමාවේ තමයි ගහලා තිබුණේ. இந்த குருநாகல் எல்லையில தான் அது இருந்தது. මොකද යේසුස් වහන්සේගේ නාමයෙන් මේක නිෂ්ඵල කරනවා. මේ පළාතේ අනතුරු වෙන්න බෑ. මේ පළාත ආරක්ෂිත පළාතක්. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් තමයි ප්‍රකාශනයක් කරා. நான் சொன்னேன் இயேசுவின் நாமத்தினாலே இந்த இடத்துல இனி விபத்துகள் நடக்க முடியாது, இது பாதுகாப்புள்ள பிரதேசம் என்று கட்டளையிட்டேன். අදින් පස්සේ මාර්ග රියානතුරු වෙන ප්‍රදේශය කියලා කිව්වොත් ඒ බෝඩ් එක එසේ කියවන්න එපා. இனிமேல் இது விபத்துக்குள்ளாகிற ஒரு பிரதேசம் என்று போர்டை நீங்க பார்த்தால் அப்படியாக வாசிக்க வேண்டாம். රජයෙන්ම මරණීය වචන ලෝකෙට ප්‍රකාශ කරලා அரசாங்கமே மரணத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை உலகத்துக்கு அறிவித்திருக்கிறது. හරියන්නේ சரி வராது, සුව වෙන්නේ சுகமாகாது, මේ රට ගොඩ ගන්න බෑ. இந்த நாட்டு மேல கொண்டு வர මේ முடியாது. වගේ මරණීය වචන ප්‍රකාශ කරන්නේ. இப்படியான மரணத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசுகிறார்கள். ජීවනයේ වචන, ஆனால் ஜீவ வார்த்தைகள், ආශිර්වාදයේ වචන ஆசீர்வாத வார்த்தைகள் තිබෙන්නේ යේසුස් වහන්සේ. இருப்பது இயேசுவிடத்திலே. ඒ නිසා ජීවනයේ වචන අපි ගාවත් තිබෙනවා. எனவே ஜீவ வார்த்தைகள் நம்மிடத்தில் இருக்கிறது. ළඟින් එක්කනට කියන්න තට්ටු අදාළ ඔබ ආශිර්වාද ලද්දේ. பக்கத்துல இருக்க சொல்லுங்க நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். දෙපැති දෙනට හොඳට තට්ටු දාලා ඊර්ෂ්‍යා නැතුව හයියෙන් කියන්නේ ඔබ ආශිර්වාද ලද්දේ. பக்கத்துல இருக்க தட்டி சொல்லுங்க, பொறாமை இல்லாம சொல்லுங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. කොහමද කිව්වේ නෑනේ. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ආමේන්.
Hallelujah. Hallelujah. මෙවැනි ආශිර්වාදේ සැනසීමේ බලාපොරොත්තු වචන තිබෙන්නේ යේසු ගාව විතරයි. இந்த ஆசீர்வாதத்தின் ஆறுதலின் வார்த்தை இருப்பது இயேசுவிடத்தில் மாத்திரம்தான். ඔබ දුකෙන් වේදනාවෙන් ඉන්නවද? එසේනම් ඔබ සැනසීමේ වචන අහන්න මේ දේව ගෘහයට එන්න. நீங்க துக்கத்தோடு வேதனையோடு இருக்கிறீங்களா? ஆறுதலான வார்த்தைகளை கேட்பதற்கு ஆலயத்துக்கு ஓடி வாருங்கள். ඔවුන් සුවය ලබන්න ආවා. அவர்கள் சுகம் பெற வந்தார்கள். යේසුස් වහන්සේ මාර්ගයේදී 12 අවුරුද්දක් මහලේ රෝගයෙන් ශරීරයෙන් රුධිරය පිටවීමේ රෝගයෙන් සිටි අපවිත්‍රයි කියලා පිළිගත්තා වූ කාන්තාවක් සුව කළා. 12 ஆண்டுகளாக பெரும்பாடுள்ளதான சரீரத்திலே இரத்தப்போக்குள்ளதான ஒரு சகோதர பெண்ணை அவர் பாதையிலே சுகப்படுத்தினார். සමාජයේ ගණන් නොගත්තා වූ සමාජයේ කොංකලා වූ ඒ කාන්තම ඒ කොටස කියවෙන එක උඩින් තිබෙන්නේ ඒ කාන්තාවත් සුව කරා යේසුස් වහන්සේ මගදී. நாங்க வாசித்த பகுதிக்கு மேலே பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதை நாங்க வாசிக்கவில்லை. அந்த சமுதாயத்தால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட அந்த பெண் அங்கே சுகமாக்கப்பட்டார் பாதையிலே வரும்போது. යම් කෙනෙක් සමාජයෙන් කොන් වෙලා සමාජය ඔබ හෙලා දකිනවා, සමාජය ඔබට උසුළු විසුළු කරනවා, ඔබව ගණන් ගන්නෙ නැහැ. එහෙනම් சமுதாயத்திலே நீங்கள் ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு யாருமே உங்களை கணக்கெடுப்பதில்லை, உங்களை கேவலப்படுத்துகிறார்கள், உங்களை அவமானப்படுத்துகிறவர்களா இருப்பீர்களே, ஆனால் ඔබ එන්න ඕන තැන මෙතනයි. நீங்கள் இருக்க வேண்டிய இடம் இதுதான். ඔබ එන්න ඕන තැන මේ දේව நீங்க ගෘහයයි. வர வேண்டிய இடம் தேவ சமூகம். මේ දේව ගෘහය තුල ඔබ හැමෝටම පිළිගැනීමක් තිබෙනවා, ඔබ හැමෝටම වටිනාකමක් තිබෙනවා. ඇයි? යේසු ඔබට ආදරෙයි. தேவனுடைய வீட்டுக்குள்ளாக உங்களை ஏற்றுக்கொள்கிறார். அவர் உங்களுக்கு ஒரு பெருமதியை கொடுக்கிறார். ஏனென்றால் இயேசு உங்களை நேசிக்கிறார். ඔබ ඇවිල්ලා මෙතන යේසුගේ ආදරේ, දේව දාසයන්ගේ ආදරේ, මෙතන දේව දරුවන්ගේ ආදරේ ඔබ අත්දකින්න. இங்கே வந்து இயேசுடைய அன்பையும் தேவ பிள்ளைகளுடைய அன்பையும் தேவ போதகருடைய அன்பையும் அனுபவிங்க. අර කුඩා දරුවෙක් මම දැක්කා, ගෑනු දරුවෙක් සාක්ෂි දරුවා. මට පාස්ටර්ගේ සිස්ටර්ගේ දේව දරුවන්ගේ ආදරේ ලැබුණා යේසුගේ ආදරේ සමග. அந்த ஒரு மகள் வந்து இங்கே சாட்சி சொன்னார், நான் பாஸ்டர் சிஸ்டர் தேவ ஊழியக்காரருடைய அன்பை நான் பெற்றுக்கொண்டேன். මෙසේ සිදුවෙමින් යේසුස් වහන්සේ පාර එන අතර යයිරස්ගේ ගෙදරින් පණිවිඩයක් එනවා, ගෙදරට එන්න එපා යේසුනි, මහන්සි වෙන්න එපා, අපේ දුව මලා. இப்படியாக அவர் கடந்து வரும்போது அந்த தலைவனுடைய வீட்டிலே இருந்து ஒரு தகவல் வருகிறது, அவரை வருத்தப்படுத்த வேண்டாம், மகள் மரித்து போனாள். යේසුට කරදර කරන්න එපා, ආචාර්යින් වහන්සේව මහන්සි කරන්න එපා, දුව මැරුණා කියලා පණිවිඩයක් ආවා. அவரை நீங்க போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், காரணம் மகள் மரித்து போனாள் என்ற ஒரு செய்தி வருகிறது. නමුත් යේසුස් වහන්සේ නොනැවති දිගටම ඒ ගෙදරට ගමන් කළා. ஆனா இயேசுவோ பயணத்தை நிறுத்தாமல் தொடர்ந்து அந்த வீட்டுக்கே போனார். පණිවිඩේ මැරුණා, නමුත් යේසුගේ ගෙදරට ගමන් කළා. செய்தி வந்தது மரித்து போனார் என்று, ஆனால் இயேசு அந்த வீட்டுக்கு போனார். යේසුස් වහන්සේ මහන්සි කරවන්න එපා, ආපහු යන්න කියන්න කියලා හොඳින් ඒ පණිවිඩය වෙලා තිබුණා. යේසුට දෙන ආදරය නිසා, ගරුත්වය නිසා උන්වහන්සේ මහන්සි කරවන්න කැමති උනේ නැහැ. அவர்கள் செய்தி அனுப்பியிருந்தார்கள், அவரை தொந்தரவு படுத்த வேண்டாம், அவரை கஷ்டப்படுத்த வேண்டாம், அவரை அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லி அவர் மீது இருந்த பக்தி நிமித்தமாக, அன்பின் நிமித்தமாக அதை சொல்லி இருந்தார்கள். ඒ වෙලාවේ යේසුස් වහන්සේ මොනවද කිව්වේ? அந்த நேரத்தில் இயேசு என்ன சொன்னார்? 50 වෙනි පදය. 50வது வசனம். යේසුස් වහන්සේ ඒ අසා இயேசு அதை கேட்டு, බය නොවන්න, பயப்படாதே, ඇදහිල්ලෙන්ම සිටපන්න, விசுவாசம் உள்ளவனாய் இரு, එවිට ඈට සුව වන්නේ යයි උත්තර දුන්සේක. அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். යේසුස් වහන්සේ කරුණු තුනක් කියනවා. இயேசு கிறிஸ்து 3 காரியங்களை යේසුස් சொல்லுகிறார். වහන්සේ කියන බය වෙන්න එපා. அவர் சொன்னார், பயப்படாதே, பயப்பட வேணாம். பயப்பட வேண்டாம். நான் தமிழ் கொஞ்சம் தெரியும். மண்ட தேமல டிக்கெட் தன்னுவா. බය වෙන්න එපා. பயப்படாதே, பயப்பட வேண்டாம். යේසුස් වහන්සේ කියනවා බය වෙන්න එපා. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பயப்படாதே. ළඟ එක්කෙනාට කියන්න බය වෙන්න එපා. பக்கத்துல சொல்லுங்க, பயப்படாதே. කියන්න බය වෙන්න එපා. சொல்லுங்க, பயப்படாதே. අද උදෑසන ඔබ යම් කෙනෙක් බයෙන් ආවා නම් මම ඔබට කියනවා බය වෙන්න එපා. යේසුස් වහන්සේ මෙතන ඉන්නවා. இந்த கால வேளையில யாராவது பயத்தோடு வந்திருந்தா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பயப்படாதீங்க, இயேசு இங்க இருக்கிறார். යේසුස් වහන්සේ කියනවා බය වෙන්න එපා. இயேசு கிறிஸ்து சொல்றார், பயப்படாதே. ඇයි? ஏன்? එතන යේසු ඉන්නවා. அங்க இயேசு இருக்கிறார். එහෙනම් මම ඔබට කියනවා நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், යේසුස් වහන්සේ ඔබත් එක්ක ඉන්නවා නම් இயேசு உங்களோடு இருப்பாரே ஆனால் ඔබ කිසි දවසක බය වෙන්න ඕනේ නැහැ. நீங்க ஒரு நாளும் பயப்பட வேண்டியதில்லை. ඒ යේසු ඔබේ හදවතේ සිටිනවා නම්, அந்த இயேசு உங்க உள்ளத்துல இருந்தால், ඒ යේසු ඔබේ ජීවිතේ සිටිනවා නම්, அந்த இயேசு உங்களோட வாழ்க்கையில இருந்தால் ඔබ බය වෙන්න ඕනේ නැහැ. நீங்க பயப்பட வேண்டியதில்லை. මරණීය රෝගයක් එයි.
மரணத்துக்கு எதுவான வியாதி வரலாம், වාතාවරණයේ கஷ்டமான சூழ்நிலை வரலாம், ඌනියම් බන්ධන කොඩිවින செய்வின சூனிய கட்டுக்கள். බය වෙන්න එපා. பயப்படாதீங்க, බය වෙන්න එපா. பயப்படாதீங்க. මිනිස්සු අපිටත් ගුරුකම් කරලා තිබෙනවා. மனுஷர்கள் எங்களுக்கு சூனியம் செய்தார்கள். මිනිස්සු දන්නේ නැහැ අපි යක්කු එළෝනාය කියලා. ஜனங்களுக்கு தெரியாது நாங்க பேய் விரட்டுகிறவர்கள் என்று. අවුරුදු 4කට 5කට උඩ අපේ ගමේ අය අපිට ගොඩක් විරුද්ධකම් කළා. 2-3 ஆண்டுகளுக்கு முன்பதாக கிராமத்தில் உள்ள ஜனங்கள் எங்களுக்கு விரோதமாக வேலை செய்தார்கள். ඕන් අපිට নানা ප්‍රකාර විදිහට කරදර කරා. அவர்கள் எங்களுக்கு பல்வேறு விதமாக தொந்தரவு படுத்தினார்கள். ඕන් අපිට විරුද්ධ පොලිසිය නගර සභාව ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලය මේ ඔක්කොම එකතු කරගත්තා. அவர்கள் எங்களுக்கு விரோதமாக போலீஸ், நகர சபை, பிரதேச சபை எல்லாரையும் சேர்த்துக் கொண்டார்கள். ගමයි මේ 4 ගොල්ලෝ එකතු වෙලා මට කරදර කරේ. இந்த 4 விதமான ஜனங்கள் கூடி என்னை தொந்தரவு படுத்தினார்கள். හැබැයි මම එකතු කරගත්ත යේසුස් වහන්සේව. ஆனால் நானோ இயேசுவை சேர்த்துக் මට கொண்டேன். හිටියේ කෙනා යේසුස් වහන්සේ. எனக்கு இருந்த ஒருவர் இயேசு மாத்திரமே. මා වේලවන්න බැරි වුණාම ගුරුකම් කරා. என்னை துரத்த முடியாததுக்கு என்ன அவர்கள் சூனியம் வைத்து பார்த்தார்கள். අපේ පල්ලිය උඩ තට්ටුව හදමින් තිබුණා. அப்பொழுது எங்க சபையில மேல் மாடியை கட்டி கொண்டிருந்தோம். මම යට තට්ටුවේ යාඥා කරමින් සිටියා. நான் கீழறையிலே ஜெபித்துக் கொண்டிருந்தேன். සිස්ටර් හැමදාම ගෙදර අපි ඒතර කුලී ගෙදරක සිටියේ. පැය 3ක් සිස්ටර් ගෙදර යාඥා කරනවා. நாங்க ஒரு கூலி வீட்ல இருந்தோம். அந்த நேரத்துல சிஸ்டர் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ஜெபம் பண்ணி வருவார். අද අපි දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාදයෙන් අපි ඉන්නේ අපේම ගෙදරක. හalleluya. இப்பொழுது நாங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட நம்முடைய வீட்டிலே நாங்கள் இருக்கிறோம். ගෙවල් වල සිටියා. நாங்கள் கூலி வீடுகள்ல இருந்தோம். ඇයි ගෙදර යාඥා කරනවා මම පල්ලියේ යාඥා அவன் வீட்டிலே ஜெபித்துக் கொண்டிருக்கான், சபையிலே ஜெபித்துக் දෙවියන් கொண்டிருந்தான். වහන්සේ මට සිස්ටර්ලාත් එක වර තැන් දෙකේ සිටියට එලිදරව් කරා ගුරුකමක් ගැන. ஆண்டவர் நாங்கள் 2 பேர் 2 இடத்தில் இருந்தாலும் ஒரே நேரத்திலே ஆண்டவர் நம்ம இருவருக்கும் ஒரே காரியத்தை வெளிப்படுத்தினார். අන්‍ය භාෂාවෙන් යාඥා කරා. நாங்கள் அந்நிய பாஷையிலே ஜெபித்தோம். එකපාරට මම ඇදහිල්ලෙන් කිව්වා යේසුස් වහන්සේ නාමයෙන් හූනියම් බන්ධන කොටවින දුර වේවා. நான் விசுவாசத்திலே சொன்னேன், இயேசுவின் நாமத்தினாலே செய்வின சூனிய கட்டுகள் அகல்வதாக. මට එකපාරට විශාල සද්දයක් ආවා. திடீரென ஒரு பெரிய சத்தம் கேட்டது. තටපටා தட்டப்பட்டா විශාල සද්දයක්. பெரிய ஒரு சத்தம். මම ගැස්සුණා එකපාරට. நான் அதிர்ந்து போனேன். යාඥාව නැවතුණා. ஜெபம் நின்றது. කල්පනා කරා. யோசித்தேன், තේරෙන මොක හරි සිදුවීමක් වෙනවා. ஏதோ நடக்கிறது. මට අග්ගල දුවගෙන ගිහිල්ලා ඉනිමග දිගේ උඩ තට්ටු නැග්ගා. நான் சீக்கிரமாக வெளியே ஓடி போய் ஏணியில ஏறி மேலே කට්ටිය பார்த்தேன். බලාගෙන එහා පැත්ත. பக்கத்து வீட்டுல பார்த்து கொண்டு இருக்காங்க. ඊළඟ ස්ලැබ් එක දාන්න අඩිය කණු අපේ දේවස්ථානේ ගොඩනගමින් තිබුණේ අඩි 6ක් උස යකඩ පෙට්ටි භාවිතා කරේ කොන්ක්‍රීට් කණු දාන්න. அந்த அடுத்த 2வது மாடியை கட்டும்படியாக ஒரு தூணேத்தும்படியாக 6 அங்குல ஒரு இரும்பு பெட்டியை பாவித்திருந்தார்கள் கான்கிரீட் போடுவதற்கு. ඊළඟ කණුව දාන්න ලෑස්ති කරමින් තිබෙද්දී යකඩ පෙට්ටිය ඒ යක්ෂ බලවේගයේ දුර්වයන් කිව්ව ගමන් යකා දුර වෙනකොට හූනියම කැඩිලා බිඳලා විනාශ වෙනකොට යකා මේ යකඩ පෙට්ටිය විසි කරනවා අඩි 25ක් උඩින්. அந்த சூனிய கட்டுக்கள் எல்லாம் உடைய வேண்டும் என்று நான் கட்டளையிட்ட போது அந்த பிசாசு என்ன செய்தான், அது உடைத்து கொண்டு போகும்போது அந்த இரும்பு பெட்டியை எடுத்து 25 அடி தூரத்துக்கு வீசி விட்டான். ඩීන් යකඩ පෙට්ටියක් පාවෙලා යනවා අඩි 25ක් දුරට. 25 அடி தூரத்துக்கு ஒரு இரும்பு பெட்டி மிதந்து வீசப்பட்டு එහා போனது. පැත්තේ තියෙන ගාමන්ට් ෆැක්ටරි එක. அந்த பக்கத்துல ஒரு கார்மெண்ட் ஃபேக்டரி இருந்தது. ඒක ගෑනු ළමයි තේ බොන වෙලාව. அதுல பெண் பிள்ளைகள் தேநீர் குடித்துக் கொண்டிருந்தார்கள். ගෑනු ළමයි තුනෙක් මෙතන හිටගෙන තේ බිබින්දලා ඇතුළට අඩි 3ක් යනකොටම යකඩ පෙට්ටි පාවෙලා ඇවිල්ලා එතනට වැටෙනවා. அந்த பிள்ளைகள் தேநீர் குடித்து விட்டு 3 அடி உள்ளே வைத்தது உடனே அந்த பிள்ளைகள் இருந்த இடத்துல அந்த இரும்பு பெட்டி வந்து விழுந்தது. අඩුම වශයෙන් මැරුන් නැතත් විශාල විදියට ගෑනු ළමයි තුන ඩැමේජ් වෙනවා. ඒ යකඩ පෙට්ටිය ඇඟට වැටෙනවා. ඒ තරම් බරයි මට උස්සන්න බෑ. ඒ තරම් බරයි. அந்த பிள்ளைகள் மறிக்காவிட்டாலும் அந்த பெட்டி விழுந்த உடனே அவர்கள் பெரியதான சேதங்கள் அவர்களுக்கு வரும் என்று அந்த அளவுக்கு பாரமா இருந்தது. කෝල් කරාම සිස්ටර්ව මේකද වෙලාව මම කෝ අපි දෙන්නම එකම වෙලාවේ ගුරුකමට අණ කරලා තිබුණා. ගුරුකම පරාජය වුණා. යකා යනකොට යකඩ පෙට්ටි විසි කරගෙන ගියා. நான் கால் பண்ணின உடனே சிஸ்டர் சொன்னாங்க, இதுதான் அந்த நேரம், நாங்கள் 2 பேருமே ஒரே நேரத்துல கட்டளையிட்டோம். அந்த நேரத்துல பிசாசு போகும்போது அந்த பெட்டியை எடுத்து வீசி ඒ නිසා போயிருக்கிறோம். ගුරුකමටවත් හූනියමටවත් මලගිය ආත්මයටවත් යකාටවත් මොකාටවත් බය වෙන්න එපා. எனவே செய்வின சூனிய கட்டுக்கள் எதுக்குமே யாந்திர மந்திரம் எதுக்குமே பயப்படாதீங்க. යකාටවත් මොකාටවත් பிசாசுக்கும் எவனுக்கும் பயப்படாதீங்க. බයපඩ වෙන. යේසුස් කියන බය වෙන්න එපා. இயேசு சொன்னார் යේසුස් பயப்படாதீங்க. කියන බය වෙන්න එපා. இயேசுக்கு சொல்ல යේසුස් பயப்படாதீங்க. කියන බය වෙන්න එපා. பயப்படாதீங்க. මා ඔබට කියන බය නැති ජීවිතයක් ගත කරන්න ඕනේ නා. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பயப்படாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமா? වහන්සේ ඕනෙමයි. உங்களுக்கு இயேசு வேண்டும்.
සමහරව අනාගතයට බයයි. சிலர் எதிர்காலத்தை குறித்து பயம், කළුවරට බයයි. இருட்டுக்கு பயம், යකාට බයයි. பேய்க்கு பயம். මම යකා දැකලා තියෙනවා. நான் பேய் கண்டிருக்கிறேன். මහසෝනා மகாசோனா, මට හම්බුණා දවසක් මහසෝනාව. ஒரு நாள் நான் மகாசோனாவை சந்தித்தேன். මේ ඇත්ත කියන්නේ මහසෝනා මගේ ඉදිරියට ආවා. இந்த உண்மையை சொல்லுகிறேன். மகாசோனா என்ற பேய் எனக்கு முன்பதாக வந்தது. මහසෝනා වුණත් එකයි පොඩි සෝනා වුණත් එකයි. மகாசோனாவா இருந்தாலும் ஒண்ணுதான், சின்ன சோனாவா இருந்தாலும் நமக்கு ஒண்ணுதான். මොන සෝනා වුණත් අපිට ප්‍රශ්නයක් නැහැ. எந்த சோனாவா இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்ல. අත දික් කරද්දී vanish. கையை நீட்டும் போது அது ஓடி விட்டது, වතුරු දහන් වුණා. அது காணாமல் போனது. යකා තුන් වතාවක් මායක පොරබදන්න ආවා. பிசாசு 3 நேரம் என்னோடு போராட வந்தான். අපි ජයග්‍රාහකයි. හalleluya. நாங்கள் வெற்றி பெற்றவர்கள். ஹalleluya. බය නැති ජීවිතයක් ගත කරනවා. நாங்கள் හalleluya. பயப்படாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து එවැනි கொண்டிருக்கிறோம். බය නැති ජීවිත ගත කරන්න යේසු ඕනේ. பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ இயேசு வேண்டும். එහෙම නැත්තම් මිනිස්සු බයයි. அப்படி இல்லாவிட்டால் ஜனங்கள் பயம், කළුවරට බයයි, හෙට දවස ගැන බයයි, අනාගතය ගැන බයයි. இருட்டுக்கு பயம், நாளை தினத்துக்காக பயம், எதிர்காலத்துக்காக பயம். බය වෙන්න එපා යේසු ඉන්නවා නා. பயப்படாதீங்க, இயேசு உங்களோடு இருந்தா. යේසු නැත්තම් බල්ලටත් බයයි, ගෙම්බටත් බයයි. இயேசு இல்லாட்டி நாய்க்கும் பயம், தவளைக்கும் பயம். මම දවසක් ගෙදර ගියා මායි සිස්ටරයි. ஒரு நாள் நானும் சிஸ்டர் வீட்டுக்கு போனோம். කැරපොත් එක්ක ආවා. ஒரு கரப்பாம்பூச்சி வந்தது. ගෙදර තාත්තා ටක් ගාලා තරුණ තාත්තා කෙනෙක් ටක් ගාලා පුටුට නැගලා අම්මෝ ගෑවා. ஒரு வீட்ல இருந்ததான இள வயதுல இருக்கிற ஒரு அப்பா அந்த புட்டுவத்துல ஏறி அம்மான்னு கத்தினாரு. පොඩි දරුවා දුව සෙරපරන් දුන්න චකාස්. சின்ன புள்ள செருப்பு எடுத்து சகாஸ் நடிச்சிச்சு. තාත්තා කැරපොතට බයයි. දුව කැරපොත අතල්ලා දැම්මා. அப்பா கரப்பாம்பூச்சியை பார்த்து பயப்படுறாரு, மகள் கரப்பாம்பூச்சி அடிச்சு கொன்னுட்டான். යේසු වහන්සේ නැත්තම් බය ජීවිතය. இயேசு இல்லாட்டி பயப்படுகிற வாழ்க்கை. යේසුස් වහන්සේ ඉන්නවා නම් බය නැහැ. இயேசு இருந்தால் பயம் இல்லை. යේසුස් කියන බය වෙන්න එපා. இயேசு சொன்னால் பயப்படாதே. ඊට පස්සේ කියනවා அடுத்து சொல்லுகிறார், ඇදහිල්ලෙන්ම සිටපන්. விசுவாசம் உள்ளவனாயிரு. ගැඹුරු විශ්වාසයකින්, ஆழமான ஒரு விசுவாசம், තද විශ්වාසයකින්. ஆழமான ஒரு விசுவாசம். අපි කියන බයිබලයේ වචන ඇදහිල්ල. வேதம் சொல்லுகிறது விசுவாசம், ඒ කියන්නේ ගැඹුරු විශ්වාසය. ஆழமான ஒரு நம்பிக்கை. යේසුස් වහන්සේ හාස්කම කරනවාමයි කියන இயேசு විශ්වාසය. கிறிஸ்து அற்புதம் செய்வார். ඇදහිල්ලෙන්ම සිටපන්න. விசுவாசம் உள்ளவனாயிரு. අද දවසේ ඔබ හැම කෙනෙක්ම විශ්වාසයෙන් සිටින්න. இன்னும் நீங்க யாவருமாக விசுவாசத்தோடு இருங்க. මම දේව දරුවන්ට දෙන අවවාදය. தேவ பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கிற ஆலோசனை, ජීවිතේ හැම දවසකම ඇදහිල්ලෙන්ම සිටින්න. வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் விசுவாசம் உள்ளவர்களா இருங்க. දේව දරුවනි, தேவ பிள்ளைகளே, ඕනම වාතාවරණයක් තුල ඇදහිල්ලෙන් සිටින්න. எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் விசுவாசத்தோடு இருங்க. අද හෝ ඊයේ හෝ පෙරේදා හෝ මේ දවස් තුනේ හෝ අලුතෙන් ආපු අයට මා කියනවා යේසුස් වහන්සේ කෙරේ මහත් විශ්වාසයෙන් සිටින්න ඔබ ජය ගන්නවාමයි. நேற்று அல்லது முந்தின தினத்திலேயா இருக்கலாம், நீங்க புதிதாக வந்திருந்தால் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசுவுக்குள்ளாக நீங்க வெற்றி பெறுகிறீர்கள். ඊට පස්සේ යේසුස් වහන්සේ කියනවා அடுத்து சொல்லுகிறார், එවිට ඈ සුවවන්නේය. அப்பொழுது அவள் சுகமடைவாள். බය වෙන්න එපා. பயப்படாதே, ඇදිල්ලෙන් සිටින්න. விசுவாசம் உள்ளவனாயிரு, කියන සුව වෙනවා. அவள் சுகமாவாள். නත් දවසේ இன்றைய நாளிலே බය වෙන්න එපා. பயப்படாதீங்க, ඇදිල්ලෙන් ඉන්න. விசுவாசமாயிருங்க. ඔබ සුව වෙනවා. நீங்க ඔබ சுகமாவீர்கள், සුව වෙනවා. நீங்க මම சுகமாவீர்கள். සුවය කියලා අදහස් කරන්නේ ශාරීරික සුවය විතරක් නෙමෙයි. நான் சுகம் என்று சொல்வது இந்த சரீரத்தில் இருக்கிற சுகம் மாத்திரமல்ல. බොහෝ දේවල් රෝගී වෙනවා. அநேக காரியங்கள் வியாதிப்படும். ශරීරයට සුවය, சரீரத்துக்கு ஒரு சுகம், මානසික සුවය, மனநிலைமையில ஒரு சுகம், අධ්‍යාත්මික සුවය. உள்ளாந்தத்தில் ஒரு சுகம். සමහර අයගේ පවුල ලෙඩ වෙලා. சிலருடைய குடும்பமே வியாதிப்பட்டு, මම පවුල කියලා අදහස් කරේ වයිෆ් නෙමෙයි. குடும்பம் என்பது மனைவி அல்ல, පවුල குடும்பம் ලෙඩ වෙලා. வியாதியோடு, ආර්ථිකය ලෙඩ වෙලා. பொருளாதாரத்திலே வியாதி, රැකියාවේ ලෙඩ, தொழில்ல வியாதி, ව්‍යාපාරයේ ලෙඩ. பிசினஸ்ல வியாதி, ඔක්කොම බකල් ගහනවා. எல்லாமே அசைவாடுகிறது. නැත්තම් බකල් නැත්තම් කබල්. பக்கால் இல்லாட்டி கபல். ඒ ඔක්කොම සුව කරන්න යේසුට පුළුවන්. எல்லாம் விடுதலையாக்க இயேசுவால் முடியும். ශරීර සුව විතරක් නෙමෙයි. சரீரத்துக்கான சுகம் மட்டுமல்ல, ආර්ථික යේසු සුව உங்க කරනවා. பொருளாதாரத்தை இயேசு සමහර சுகமாக்குவார். ඔබේ වාතාවරණ ඔබේ පසුබිම ඔක්කොම අංජ බජල් වෙලා ඉන්නව ඇත මේ වෙලාවේ. சில வேளை இந்த நேரத்துல உங்களோட சூழ்நிலை, உங்களோட பின்னணி எல்லாமே குழப்பம் அடைந்திருக்கும். මේ හැම දෙයක් සුව කරනවා. எல்லாவற்றையும் அவர் சுகமாக்குவார். විශ්වාස කරන සුව වෙනවා. விசுவாசம் சொல்லுங்க, බය වෙන්න சுகம். එපා. பயப்படாதீங்க, ඇදහිල්ලෙන් ඉන්න. விசுவாசமாயிருங்க. ශරීරය ඇතුළු හැම දෙයක් අද සුව වෙනවා. சரீரம் முதற்கொண்டு எல்லாமே சுகமாகும். හොස්පිටල් එකට පුළුවන් රෝගය සුව කරන්න විතරයි. வைத்தியசாலையால் முடியும் வியாதியை சுகமாக்க மட்டும்தான். මේ පල්ලිය කියන්නේ දිව්‍යමය රෝහලක්. இந்த சபை என்பது தெய்வீக ஒரு வைத்தியசாலை, දිව්‍යමය රෝහලක්. தெய்வீக வைத்தியசாலை. මේ දිව්‍යමය රෝහලට ඔබේ අධ්‍යාත්මයත්, මනසත්, ඔබේ ආර්ථිකයත්, පවුලත්, ව්‍යාපාරයත්, අසල් වාසිනුත්
මෙකීනෝකේ හැම දෙයක්ම සුව කරන්න இந்த පුළුවන්. தெய்வீக வைத்தியசாலைக்கு முடியும் உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய சரீரம், உங்களுடையதான தொழில், உங்களுடையதான அயலவர்கள், உங்களுடைய குடும்பம் எல்லாவற்றையும் சுகமாக்க முடியும். මොන ආකාර රෝගියෙක් මුණ ගැහුණාත් ඒකේ නවරම් මෙතනට දුවගෙන එන්න. எப்பேற்பட்ட ஒரு வியாதிக்காரனை நீங்க கண்டாலும் அவனை கூட்டிக் கொண்டு இங்கே வாங்க. දැන් අපි දැක්කා ඒ දරුවා මැරිලා. நாங்கள் கண்டோம் அந்த பிள்ளை மரித்து போனது. නමුත් යේසුස් වහන්සේ කියනවා ඈ නිදන්නීය. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அவள் தூங்கிக் கொண்டிருக்கிறாள், அவள் நித்திரையாய் இருக்கிறாள். යේසුස් කියන ඈ නිදන්නීය. இயேசு சொன்னார் அவள் நித்திரையாய் இருக்கிறாள். 52 වෙනි පදේ කිව්වා අඬන්න එපා. ඈ නිදන්නීය. 52வது வசனம் சொல்கிறது அழாதிருங்கள், அவள் நித்திரையாய் இருக்கிறாள், அவள் மரிக்கவில்லை. මැරුණොත් අපිට නැගිටවන්න බෑ. மரித்தால் எங்களால் உயிர் தெழுப்ப முடியாது. මමත් සමහරට අපි යාඥා බලේ මලු නැගිටිනවා. நாங்கள் ஜெபிக்கும் போது மரித்தவர்கள் எழும்புகிறார்கள். මා දාසික සාමාන්‍යයෙන් මැරුණොත් නැගිටවන්න බෑ. சாதாரணமாக செத்து போனால் உயிரோடு எழுப்ப முடியாது. නමුත් නිදිය ගත්ත කෙනෙකුට නැගිටවන්න පුළුවන්. ஆனா தூங்கின ஒருவரை எழுப்பலாம். දව සමහරට ඔබ හිතනවා சில வேளை நீங்க நினைப்பீர்கள் සමහර වාතාවරණ ආයි වෙනස් කරන්න බෑ. சில சூழ்நிலைகளை என்னால மாற்றவே முடியாது. මගේ ජීවිතේ ආයි නම් කවදාවත් ගොඩ ගන්න බෑ 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 බෑ. நீங்க நினைச்சிருக்கலாம் ஒரு நாளும் என்ற வாழ்க்கையை மீண்டும் மேல கொண்டு வரவே முடியாது. ආයි කවදාවත් ගොඩ එන්න බෑ. ஒரு நாளும் மேல வர முடியாது. කවදාවත් මට මේ ණයබර නිදහස් වෙන්න බෑ. එකම දේ කෝච්චියට බෙල්ල තියන්න ඕන නැත්නම් වහ බොන්න ඕන නැත්නම් එල්ලිලා මැරෙන්න இந்த ඕන. கடன் பாரத்தை என்னால ஒரு நாளும் தீர்க்கவே முடியாது. இருக்கிற ஒரே ஒரு தீர்வு ஏதாவது செஞ்சு செத்து போக வேண்டும். එල්ලිලා මැරුණම ප්‍රශ්නෙට විසඳුම තියෙනවා නම් අපිට මොනව කරන්න බැයිද? கழுத்துல கயிறு போட்டு தொங்கி செத்தா பிரச்சனை தீருமா இருந்தா எங்களால என்ன செய்ய முடியாது? ඒක විසඳුම නෙමෙයි. அது தீர்வு அல்ல. ඒක ප්‍රශ්න රාශික ආරම්භයක් සහ අපායේ යාමේ මගක්. அது அநேக பிரச்சனைகளுக்கு துவக்கமும் நரகத்திற்கு செல்லுகிற ஒரு வழியுமா இருக்கிறது. සියදිවි නසා ගැනීම යකාගෙන් අනිවාර්යයෙන්ම අපායේමයි කිසි සමාවක් නැහැ. தற்கொலை செய்வது என்பது பிசாசினால் உண்டானது. நேரடியாக நரகம் தான், எந்த மன்னிப்பும் கிடையாது. සමහර හිතනවා ජීවිතේට ගොඩ එන්න බෑ. சில சொல்றாங்க ஒரு நாளும் மேல வர සුව முடியாது, වෙන්නේ නැහැ. சுகமே ஆகாது, කවදාවත් මේක නිදහස් වෙන්න බෑ. ஒரு நாளும் விடுதலை கிடையாது. දවසක අපේ සභාවට ආවා දෙවන් සෙලිදරව් කර අවුරුදු 42ක සුව නොවන රෝගයක් තිබෙනවා අම්මා කෙනෙක්. ஒரு நாள் எங்க சபைக்கு வந்திருந்தால் ஆண்டவர் வெளிப்படுத்தினார் 42 ஆண்டுகளாக சுகமடையாத வியாதி உள்ளதான ஒரு தாயார். දෙවන් සෙලිදරව් කරලා ඒක විස්තර කරාම ඇය ඉදිරියට ආවා. ஆண்டவர் அதை வெளிப்படுத்தி சொன்ன உடனே அவள் முன்பதாக வந்தாள். යාඥා කරාම ඇය වැටුණා, යකා දුරු වුණා. අවුරුදු 42ක් තිබුණා රෝගය ඒ වෙලාව මේ තත්පරේම සුව වුණා. ஜெபித்தவுடன் அவளுக்குள்ள இந்த பிசாசின் ஆவி அலைக்கழித்து வெளியே போனது. 41 வருடங்களா இருந்த வியாதி அப்பொழுது சுகமானது. ඇය බොහෝ ස්ථානවල ගිහින් තිබුණා මේ අවුරුදු 42. அவள் இந்த 42 ஆண்டுகளாக அநேக இடங்களுக்கு போயிருந்தாள். ලක්ෂ ගණන් තාප්ප ලක්ෂ ගණන් වලට දේවල් ගොඩාක් දේවල් ඒ තැන් වලට වැය කරලා තිබුණා. லட்சக்கணக்கான பணத்தை அந்த போன இடங்களுக்கு எல்லாம் அவள் செலவழித்திருந்தாள். කිසි සුවයක් ලැබුණේ නැහැ. எந்த சுகமும் கிடைத்திருக்கல. ඒක මට කිසි සුවයක් ලැබුණේ නැහැ. அவள் சொன்னா எந்த சுகம் எனக்கு கிடைக்கல. තත්පර දෙක තුනෙන් ඇය සම්පූර්ණ සුව වුණා මේ අවුරුදු 42ක රෝගය. 2 நிமிடங்களுக்குள்ளாக 42 ஆண்டுகளாக இந்த வியாதி சுகமானது. ඇය එච්චර ඒ රෝගය උදෙසා අවුරුදු 40 ලක්ෂ ගණන් වියදම් කරා. එන සම්පූර්ණ සුවය ලැබුණම ලොකු පරිත්‍යාගයක් සභාවට කරන්න ඇතිනේ. அவள் 42 ஆண்டுகளாக இந்த வியாதி சுகமாக வேண்டும் என்று பல லட்சம் ரூபாய்களை செலவழித்தால் இப்பொழுது சுகமாக ஆனவுடன் எவ்வளவு பெரிய தொகையை சபைக்கு கொடுத்திருக்கலாம். ඇය රුපියල් 2000ක්ම පරිත්‍යාග කරා. அவள் 2000 ரூபாய் கொடுத்தாள். බුද්ධවහන්සේට ඔබ දෙවියන්සට ආශිර්වාද කරාම ඔබ දෙවියන්වහන්සේ ස්තුති පූජාවල් දීලා ස්තුති කරන්න. நீங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது நன்றி பலிகளை தேவனுக்கு செலுத்தி அவரை மகிமைப்படுத்துங்க. හිතනවා මේක ඉවරයි. நினைக்கிறீங்க இது முடிந்தது. ඇය මැරිලා. அவள் மரித்தாள். ඔබ හිතනවා මේක ඉවරයි. நீங்க நினைக்கிறீங்க இது முடிந்தது, පවුල ඉවරයි. குடும்பம் முடிந்தது. මේක ඉවරයි මේක ඉවරයි සුව වෙන්නේ නැහැ හරියන්නේ නැහැ. அது முடிந்தது, இது முடிந்தது, சுகமாகாது, சரி வராது. එක මිනිහෙක් එක එක ව්‍යාපාර කරා. ஒரு மனுஷன் எல்லா வியாபாரங்களையும் செய்தான். নানা ප්‍රකාර ව්‍යාපාර. பல்வேறு விதமான வியாபாரங்கள். ඔක්කොම ව්‍යාපාර අඩපණ වුණා. எல்லாமே தோற்று போனது. අඩපණ නෙමෙයි ඔක්කොම බංකොලොත් වුණා. எல்லாமே லாஸ்ட் ஆயிருச்சு. අන්තිමට ඔහු හෝටලයක් දැම්මා. கடைசியில ஒரு ஹோட்டல் போட்டார். හෝටලේ ලස්සන නමක් දැම්මා. அந்த ஹோட்டலுக்கு ஒரு அழகான பேர் வைத்தார். බැරි තැන හෝටල්. முடியாத நிலைமையில ஹோட்டல். බැරි තැන හෝටල්. බැරි තැන හෝටල්. ඒ කියන්නේ කරලා දේවල් බැරිම තැන හෝටලයක් දැම්මා. නම
බැරි තැන හොටෙල්. எல்லாம் செஞ்சு பார்த்து 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 ஒண்ணுமே சரி வராத நிலைமையில அந்த ஹோட்டல் போட்டு ஒரு பேர் வச்சாரு பெரித்தன ஹோட்டல், முடியாத நிலைமையில ஒரு ஹோட்டல். ගොඩක් අය බැරි තැන හොටෙල් වගේ බැරි තැන තමයි මෙතනට ආවේ. நிறைய பேர் இந்த பெரித்தன ஹோட்டல் மாதிரி முடியாத நிலைமையில தான் இங்க வந்திருக்கீங்க. නේද පාෂා? අපේ පල්ලිවලට මිනිස්සු එන්නේ එහෙ ගිහිල්ලා මෙහෙ ගිහිල්ලා වියදම් කරලා බැරි තැන තමයි එන්නේ. சபைக்கு வர்றவங்க எல்லாமே எல்லா இடத்துக்கும் போய் செலவழிச்சு முடியாத நிலைமையில தான் இங்க வருவாங்க. අරවට ලක්ෂ ගණන් පූජා කරා. அங்க எல்லாம் லட்சக்கணக்கு செலவழிப்பாங்க. යකා දුරු වුණාම දෙන්න දෙයක් නැහැ අතේ. අපි දෙන්න ඕන බස් එකට සල්ලි ගෙදර යන්න. இங்க வந்து பிசாசு ஓடின உடனே அவங்களுக்கு கொடுக்கிறது கையில எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லாமே செலவழிஞ்சிருச்சு. நாங்க கொடுத்து அனுப்பணும். අම්මගේ දුවෙකුයි ආවා. ஒரு அம்மாவும் மகளும் வந்தாங்க. දුවගේ යකායලන ගොඩාක් දේවල් කරා. மகளுடைய பிசாசை துரத்த அதிகமான காரியம் செய்தாங்க. ණය වෙලා ලක්ෂයක් වියදම් කරා යම් තැනකට. கடைசில கடன் பட்டு 1 லட்சம் ரூபாய் கடன் பட்டு இருந்தாங்க. ඒත් යකා ගියේ නැහැ. ஆனாலும் பிசாசு போகல. පල්ලියට අරගෙන ආවා. சபைக்கு எடுத்து வந்தாங்க. විනාඩි දෙකයි යකා දුරු වුණා. 2 நிமிஷம் பிசாசு ஓடிருச்சு. මන්දක ඒගොල්ලෝ ඉවරලා මොන හරි කසුකුසුවක් තිබුණා කට්ටියගේ. இப்ப முடிஞ்ச பிறகு எல்லாரும் கலந்துரையாடி මන්දක கொண்டிருக்காங்க. බෑග් එකේ පර්ස් එකත් අරගෙන කසුකුසු ගානවා. நான் இப்ப காண்கிற பேக்ல இந்த பேசி எடுத்து அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. දේශනා කූඩුවට රුපියල් 150ක් තියලා ගියා. பிரசங்க பீடத்தின் மேல 150 ரூபாய் பணத்தை வச்சிட்டு போனாங்க. මම දන්නේ වියදම් කරලා නැහැ. පර්ස් එකේ තිබිච්ච අන්තිම මුදල වෙන්නති මේ කුඩින් තියලා ගියේ. நான் நினைக்கிறேன் செலவழித்து எல்லாம் முடிந்தது. அவருடைய பேஸ்ல இருந்த கடைசி ரூபாயை தாங்க வச்சிட்டு போனாங்க. මෙහෙ ගිහිල්ලා ඒක කරලා මේක කරලා බාර වෙලා සමහර ඉන්දියාවෙත් ගිහිල්ලා බැරිම වුණාම තමයි පල්ලියට එන්න කියනවා. බැරිම තැන පල්ලියට ගිහිල්ලා බලමු. அந்த நேத்தி இந்த நேத்தி அங்க எல்லா காரியத்தையும் செலவழித்து சில பேர் இந்தியாவுக்கும் போயிட்டு முடியாத நிலைமையில தான் கடைசியில இந்த சபைக்காவது போய் பாப்பன்னு சொல்லி வருவாங்க. බැරිම තැන නම් நீங்க முடியாத நிலைமையில வந்திருந்தா මම කියන බැවිලා තියෙන හරි ස්ථාන. நான் உங்களுக்கு சொல்ல நீங்க சரியான இடத்துக்கு අද வந்திருக்கீங்க. බැවිලා තිබෙන්නේ හරිම හරි තැනට. இந்த நீங்கள் சரியான இடத்துக்கு வந்திருக்கிறீர்கள். ආස්කමේ වාතාවරණයට. அற்புதத்தின் நேரத்துக்கு ජය வந்திருக்கிறீர்கள். ගන්න වාතාවරණයට බැවිත් තිබෙනවා. வெற்றி பெறுகிற நேரத்துக்கு வந்திருக்கிறீர்கள். යේසුස් කියනවා ඈ නිදනවා. இயேசு சொல்லுகிறார் அவள் நித்திரையா இருக்கிறாள். ඔබට බෑ. உன்னால முடியாது. ඔබ හිතනවා ඉවරයි. நீங்க நினைக்கிறீங்க எல்லாம் ඔබ முடிந்தது. හිතනවා එல்லாம் මුඩින්ජි. எல்லாம் முடிந்தது. ඔක්කොම ඉවරයි. எல்லாம் முடிந்தது. අප යේසුස් කියනවා ஆனா இயேசு சொல்லுகிறார் නෑ මට පුළුවන්. இல்ல என்னால முடியும். ඔක්කොම මැරිලා කියද යේසු කියනවා නෑ නිදිනවා. எல்லாம் மரித்திருக்க நீங்க சொல்லலாம். ஆனா இயேசு சொல்ல நித்திரையா இருக்கிறது. මිනිස්සු hina වුණා. ஜனங்கள் சிரிக்கிறார்கள். සමහරව බෙන් අහලා ඇති පල්ලි ගිහලා සුව වෙනවා නම් මොකටද ස්පිරිතාල කියලා අහලා නෑ. சிலர் உங்ககிட்ட கேட்டிருக்க மாட்டாங்களா சர்ச்சுக்கு போய் உனக்கு சுகமா எதுக்குடா வைத்தியசாலை ඒ මහයි ඉස්සරහට. அப்படி கேட்பாங்க. ඒ මහයි මිනිස්සු அப்படி ඉස්සරහට. ஜனங்க கேட்பாங்க. ඩොක්ටර්ස්ලා කියන පල්ලියට සුව කරන්න පුළුවන් නම් අපි ඉන්නේ මොකටද? டாக்டர்ஸ் மானுங்க கேட்பாங்க சபையால சுகமாக்க முடியுதா நாங்க எதுக்கு? පල්ලියට සුව කරන්න පුළුවන් ස්පිරිතාල මොකටද? பள்ளியால சுகமாக்க முடியும் சொன்னா ஹாஸ்பிடல் எல்லாம் எதுக்கு? ඩොක්ටර් යම් තැනකට ආවම සමහරව ඩොක්ටර් සුව කරනවා. අපි නෑ කියන්නේ අපි ඩොක්ටර්ස්ලට ගරු කරමු. வைத்தியர்கள் சில வைத்தியர் சில நோய்களை சுகமாக்குறாங்க. සමහර රෝග සුව කරන්න බැරනවා ඩොක්ටර් කියන්නේ නැද්ද? දැන් අපේ සීමා ඉවරයි කියලා. சில வியாதியை சுகமடிக்க முடியாம போன போது அவங்க சொல்றது இல்லையா இப்ப நம்மளால ஒன்று முடியாது. දැන් ගෙදර ගෙනියලා එයාට කැමති දෙයක් දීලා එයාගේ ආගම සිහි කරලා එයාට ඉන්න දෙන්න ගේ අස් කරන්න වත්ත සුද්ධ කරන්න කියලා එවල නැහැ. எல்லாம் முடிஞ்ச பிறகு டாக்டர் சொல்லலையா இப்ப அவங்கள ஒண்ணுமே எங்களால முடியாது வீட்டுக்கு கூட்டி போங்க அவருக்கு கடவுளை நினைச்சுக்கொள்ள சொல்லுங்க வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க உங்களோட காணி வளவெல்லாம் சுத்தமாக்கி கொள்ளுங்கன்னு டாக்டர் சொல்றது இல்லையா? டாக்டர்ஸ்ලා බෑයි කිව්ව රෝගීන් කොච්චර සභාවේ සුව වෙලා තියෙනවද? வைத்தியராக முடியாதுன்னு சொன்ன அநேக பேர் சபையில சுகமாக்கி இருக்காங்க. එහෙමයි ඕන තරම් අපි අතර සුව වෙලා තිබෙනවා. அப்படி அநேக பேர் நம்ம மத்தியில சுகமடைந்து இருக்கிறார்கள். අපේ සභාවේ ඉන්න එහෙම සුවච්ච බොහෝ අය. எங்கட சபையில அதிகமானவர்கள் அப்படி சுகமான இருக்காங்க. ගියාම ඩොක්ටර්ස්ලා බෑයි කිව්වා. வைத்தியர்கள் முடியாதுன்னு சொன்னார்கள். තාත තියලා යාඥා කරලා ටිකට් කපලා ඇවිල්ලා දැන් ලස්සනට ඉන්න අය ඕන තරම් අපි අතර. கை வைத்து ஜெபம் பண்ணினோனே டிக்கெட் வெட்டி சுகமாக நல்லா இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க. මිනිස්සු hina වුණා. ஜனங்கள் சிரிக்கலாம். ඇයි? ஏன்? මිනිස්සු දන්නවා මේ ළමයා මැරිලා. மனுஷனுக்கு தெரியும் இந்த பிள்ளை மரித்தது. නමුත් යේසුස් වහන්සේ එතනට ගියා. ஆனா இயேசு அங்கே போனார். යේසුස් වහන්සේ එතනට ගියා. இயேசு அங்கே போகிறார். යේසුස් මොනවද කිව්වේ? அவர் என்ன சொன்னார்? 54 වෙනි පදයේ 54வது வசனம். නමුත් උන්වහන්සේගේ අත අල්ලා යෞවනය නැගිටපන්නයි ශබ්ද නගා කීසේක. அவளுடைய கையை பிடித்து பிள்ளையே எழுந்திரு என்றார். මාස්ක නැගිටින්න යෞවනය. அவர் சொன்னார் பிள்ளையே எழுந்திரு. නැගිටින්න යෞවනය. பிள்ளையே எழுந்திரு. ඒ ශනිකව அந்த நேரத்தில் මලුගේ නැගිටද? அவள் மரித்தோரை விட்டு எழுந்தாளா? පෙර යම් දෙයක් කියනවා. அதுக்கு முன்பு அவனுடைய சொல்லுகிறார். ඊට පෙර යම් දෙයක් කියනවා. அதுக்கு முன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். එවිට அப்பொழுது ඇගේ
ඇගේ ආත්මය 55 වෙනි පදේ. එවිට 55 ඇගේ ආත්මය හැරී ඇවි. அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்து එක්කෙනෙහිම නැගිටුණා. உடனே அவள் எழுந்திருந்தாள். යේසුස් වහන්සේ නැගිටින්න කිව්ව ගමන් නැගිට්ටා කියලා නෑ මෙතන. இயேசு கிறிஸ்து எழுந்திரும்படியா சொன்ன உடனே அவள் எழும்பவில்லை. ආත්මය හැරී ඇවි ඉන් පසුව නැගිට්ටා කියලා. அவளுடைய உயிர் திரும்ப வந்து அவள் உயிர் எழுந்தாள். එහෙනම් මෙතන ලොකු සත්‍යතාවයක් අපිට උගන්වනවා. அப்படியான இங்க ஒரு பெரிய சத்தியம் நமக்கு போதிக்கப்படுகிறது. මනුෂ්‍යයාට තිබෙනවා ආත්මය කියලා කොටසක්. மனுஷனுக்கு உயிர் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. ආත්මය ஆவி, ආත්මය நாவி. ළඟ එක්කනට කියන ආත්මය. பக்கத்து சொல்லுங்க ஆவி. කියන ආත්මය. ஆவி. මේ ආත්මය අපි මරුණු ශනිකව අපෙන් යනවා. நாங்க மரித்த உடனே நம்முடைய ஆவி போய்விடும். ප්‍රශ්නේ තියෙන්නේ යන එක නෙමෙයි. பிரச்சனை இருக்கிறது போறது அல்ல. යන්නේ කොහාටද? போறது எங்க? යන්නේ කොහාටද? எங்க போகுது? ආත්මයට යන්න තැන් දෙකයි තිබෙන්නේ. ஆவிக்கு போகக்கூடிய ரெண்டு தான் இருக்கு. එක ස්වර්ගය, ஒன்று பரலோகம், දෙක අපාය. ரெண்டு நரகம். ওই දෙකෙන් එකකට යනවාමයි. இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுக்கு போய் ஆகும். කතෝලික අයන උගන්වනවා සුද්ධකිනි ස්ථානේ පර්ගල්ට් කියලා මැද ස්ථානයක්. එහෙම තුන්වෙනි මැද ස්ථානයක් නැහැ. கத்தோலிக்கர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள் பரிசுத்த ஸ்தானம் என்று சொல்லி அந்த நடுப்பகுதின்னு ஒண்ணு எதுவுமே இல்ல. සුද්ධ ගිනි ස්ථානේ, සුද්ධයි ගින්න තියෙන ස්ථානය. பரிசுத்தமும் அக்கினியும் உள்ளதான ஸ்தானம் என்று கற்றுக் கொடுக்கிறாங்க. එහෙම නැහැ. අපායේ ගින්නක්, ස්වර්ගය යහපත්. හalleluya. நரகம் என்பது அக்கினி, பரலோகம் என்பது நன்மை. ஹalleluya. මැද no chance. நடுவுல எந்த சான்ஸும் கிடையாது. අතර මැද නේද පෙන්ඩිங் තැනක්, කරක් ගගහ ඉන්න තැනක්, රවුමක් ගහන්න ප්ලේන් ටිකක් ගහන්න තැනක්, එහෙම තැනක් නැහැ. நடுவுல சுத்தி வாரத்துக்கு பிளேன் டியூன் அடிச்சிட்டு போறதுக்கு அப்படியான எந்த இடமும் அங்க கிடையாது. නේද මාතර හයිවේ එකේ අපි යනකොට අතරමැග තිබුණ පොඩි රෙස්ට් ගන්න තැනක්, තේ එකක් බොන්න තැනක්, වොෂ්රූම් යන්න තැනක්, ඒ වගේ අතරමැද ප්ලේන් ටික ගහන්න තැන නැහැ. இந்த மாத்திர ஹைவேல போகும்போது இடையில நிறுத்தி நாங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு, பிளேன் குடிச்சிட்டு போறதுக்கு, வாஷ்ரூம் போறதுக்கு. அது மாதிரி ஒரு இடம் இங்க கிடையாது. නේද පිරිමියා ප්ලේන් ටිකක් ගහලා සිගරට් එකක් ගහලා නිකන් වත්ත වටේ කැරකිලා තමයි ආයි ඩ්‍රයිවිං ෂීට් එකට එන්නේ. ஆண்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா பிளேன் டியூன் அடிச்சு சிகரெட் அடிச்சு கொஞ்சம் ரவுண்ட் சுத்தி வந்துட்டு அதுக்கப்புறம் டிரைவிங் சீட்டுக்கு வருவாங்க. ප්ලේන් ටික ගහන්න සිගරට් ගහන්න තැන නැහැ. அப்படி பிளேன் டி அடிக்க சிகரெட் அடிக்கலாம் இடம் கிடையாது. හයි ස්පීඩ් ස්වර්ගේ නැත්නම් හයි ස්පීඩ් අපායේ. ஹை ஸ்பீட்ல பரலோகம் இல்லாட்டி ஹை ஸ்பீட்ல நரகம். දැන් මේ දරුවගේ ආත්මය යනවා දැන්. இந்த பிள்ளையுடையதான ஆவி போகிறது. ආත්මේ හැරී ආවා. அந்த ஆவி திரும்ப வந்தது. තරේ තේරුම් ගන්න. அதன் අවදානෙන් තේරුම් ගන්න. அந்த அந்த ஆழத்தை புரிந்து கொள்ளுங்க. අපි මැරුණම අපේ ආත්මය යනවා. நாங்கள் மரித்தவுடன் எங்கள் ஆவி කී புறப்படுகிறது. දෙනෙකුට විශ්වාසයිද 100% ෂුවර්ද මම දැන් මැරුණාත් මගේ ආත්මය ස්වර්ගය. எத்தனை பேர் 100% நம்பிக்கையோட இருக்கிறீங்க? நான் இப்பொழுது மரிச்சாலும் என்னுடைய ஆவி பரலோகத்துக்கு போகும். ඔබට 100% විශ්වාස නම් ප්‍රශ්න இல்ல. உங்களுக்கு 100% நம்பிக்கையா இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்ல. කිසිම ප්‍රශ්නයක් නැහැ. எந்த பிரச்சனையும் இல்ல. නමුත් ஆனாலும் ඔබට 100% විශ්වාස නැත්නම් உங்களுக்கு 100% நம்பிக்கை இல்ல. මම මැරුණොත් යන්නේ කොහෙද මොක් වේද කියලා දන්නේ නැත්නම් நான் செத்தா எங்க போவேன்னு எனக்கே தெரியாதா இருந்தா ඔබ ඉන්නේ භයානක තැන. நீங்க இருக்கிறது අපි பயங்கரமான දන්නේ இடத்துல. ඇගේ ආත්මේ කොහෙටද යන්න තිබුණේ කියලා. எங்களுக்கு தெரியாது இந்த போன ஆவி எங்கே போகிறது என்று. අපි දන්නේ எங்களுக்கு தெரியாது. මොකද ස්වර්ගයට යන්නේ යේසුස් වහන්සේගෙන් සමාව ලබාගත්තු අය විතරයි. ஏனென்றால் பரலோகத்துக்கு போவது இயேசு கிறிஸ்துவிடத்திலே மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர்கள் மட்டும்தான். හැමෝම ස්වර්ගය යන්නේ නැහැ. எல்லாரும் பரலோகம் போக மாட்டாங்க. පල්ලි ආවා කියලා ස්වර්ගය යන්නේ නැහැ. சபைக்கு வந்தாங்கன்னு பரலோகம் போக மாட்டாங்க. යකා දුරු වුණා කියලා ස්වර්ගය යන්නේ නැහැ. பிசாசு போனுச்சுன்னு பரலோகம் போக මේ மாட்டாங்க. පල්ලියට ඇවිල්ලා පාස්ටර් මැතිව් යාඥා කරා පිළිකාව සුව වුණා. ඔබ ස්වර්ගය යන්නේ නැහැ. சபைக்கு வந்தோடனே பாஸ்டர் மேத்யூ ஜெபிச்சாரு உங்களோட புற்றுநோய் சுகமானதுன்னு சொல்லி நீங்க பரலோகம் போக மாட்டீங்க. හාස්කම වුණා ඔබ ස්වර්ගය යන්නේ නැහැ. அற்புதம் நடந்தது ஆனா பரலோகம் போக மாட்டீங்க. පල්ලියට මං ආව ස්වර්ගය යන්නේ නැහැ. நான் சபைக்கு வருகிறேன் என்றதுக்காக பரலோகம் போக முடியாது. පල්ලියට මං පරිත්‍යාගිකුත් කරා ස්වර්ගය යන්නේ නැහැ. சபைக்கு நான் ஒரு அன்பளிப்பையும் கொடுத்தேன் என்றால் பரலோகம் போக முடியாது. එන ස්වර්ගය යන මොනවද ඔබ කරන්න ඕන? பரலோகத்துக்கு போக நீங்க என்ன செய்ய வேண்டும்? මුළු හදවතින් යේසු අදහ ගන්න. முழு உள்ளத்தோட இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. ඒ බයිබලයේ කියන පව්කාරයෝ. வேதம் சொல்லுது பாவிகள். අපි හැමෝම පව්කාරයෝ. நாங்க எல்லாரும் பாவிகள். ඒ වගේම බයිබලයේ කියනවා. அதே போல் வேதம் சொல்லுகிறது පාවතක සම්බලම් මරණම්. பாபே குலியனா மரணය. පාවතක සම්බලම් මරණම්. பாபே குலியனா மரணය. පාපේ කුලිය මරණයයි. பாவத்தின் சம்பளம் மரணம். එන පව් කරොත් පාපය මිනිස්
මිනිසුන් අපායට ගෙනියනවා. பாவம் செய்தால் அந்த பாவம் ஜனங்களை நரகத்துக்கு கொண்டு போகும். එහෙනම් මනුෂ්‍යගේ ආත්මය අපායට යනවා. அப்படியே மனுஷனுடைய ஆவி අපායේ நரகத்துக்கு ගිනි போகும். විලා நரகம் என்பது அக்கினி ஜுவாலை உள்ள இடம். ධර්ම දීලා ස්වර්ගයට යන්න බෑ ඒක බොරුවක්. දාන ධර්ම දීලා ස්වර්ගයට යන්න බෑ ඒක බොරුවක්. புண்ணிய தானங்களை செய்து பரலோகம் போக முடியாது, அது பொய். එහෙනම් කුඩුකාරයෝ ගණිකා නිවාසකාරයෝ ඔක්කොම ස්වර්ගයනේ මොකද කෝටි ගණන් සල්ලි තියනවානේ දාන දීලා. එහෙනම් ඒකත් අහිංසක මිනිසුන්ට අසාධාරණයක්. அப்படியான குடுகாரர்களும் விபச்சார விடுதிகளை செய்கிறவர்களும் புண்ணிய தானங்களை செய்து பரலோகம் போய்விடலாமே, அநேக பணம் இருக்கிறதே, அப்படியான அது அநியாயம். දාන ධර්ම දීලා ස්වර්ගයට යන්න පුළුවන් නම් යේසු කුරුසේ මැරෙන්න ඕනේ නැහැ. புண்ணிய தானங்களை செய்து பரலோகம் போக முடியுமா என்றால் இயேசு சிலுவையிலே மரிக்க வேண்டியதில்லை. යේසු අස් කුරුසේ යන ගහලා මැරුණා. இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டு மரித்தார். වැළලුවා. அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். තුන්වෙනිදා උන්වහන්සේ මලවුන්ගෙන් නැගිට්ටා. மூன்றாவது நாள் அவர் உயிரோடு எழுந்தார். ඒ යේසු අද ජීවමානයි. அந்த இயேசு இன்று உயிரோடு இருக்கிறார். ජීවමානයි. அந்த இயேசு இன்று உயிரோடு இருக்கிறார். ඒ යේසු ජීවමානයි. அந்த இயேசு உயிரோடு இருக்கிறார். ඒ යේසුට පුළුවන්. அந்த இயேசுவால் முடியும் හැම පාපයක්ම සමා කරන්න. எல்லா பாவங்களையும் மன்னிக்க, හැම අකුසලක්ම කමා කරන්න. எல்லா அக்கிரமங்களையும் மன்னிக்க. දැන් මං කියන ඔබ පව්කාරයෝ. நான் சொல்லுகிறேன், நீங்க பாவிகள், අපි පව්කාරයෝ. நாங்கள் பாவிகள். ඔබ කල්පනා කරයි. நீங்க අපි யோசிப்பீங்க, මිනි මැරුවේ නැහැ, හොරකම් කරේ නැහැ, කාමීත්‍යාචාරය කරේ නැහැ. நான் கொலை செய்யல, களவெடுக்கல, விபச்சாரம் செய்யல. නමුත් බයිබලයේ කියන හැම කෙනෙක් පව්කාරයෝ. ஆனா வேதம் சொல்லுகிறது எல்லாரும் பாவிகளாய் පොඩි இருந்தார்கள். ප්‍රශ්නයක් අහන්න. ஒரு கேள்வியை கேட்கிறேன், දාත උස්සන්න. கையை உயர்த்துங்க. ප්‍රශ්න ඇහුවම. கேள்வி கேட்ட பிறகு මෙතන இங்க සීනි බෝතලේ පොඩි කාලේ සීනி බෝතලේ හොරෙන් කාපු නැති අය අතුස්සන්න. சின்ன வயசுல சீனி போத்தல்ல களவால சீனி எடுத்து சாப்பிடாதவங்க இருந்தா கையை உயர்த்துங்க. යාර මිල්ලේ. கவுருத் කවුරුත් නැහැ. யாரும் இல்ல. ඔක්කොම සීනි හොරෙන් කාපු அப்ப අය. எல்லாரும் சீனியை களவெடுத்து சாப்பிட்டவங்க தான் මම இருக்கீங்க. සීනි බෝතලේ හොරෙන් කාලා තියන්න ගිහලා හෝර්ලික්ස් බෝතලේ වැටිලා අහුවෙලා ගුටි කාපේට මට අද වගේ මතකයි. நான் சீனியை களவெடுத்து சாப்பிட போயிட்டு அதை திருப்பி வைக்கும் போது ஹார்லிக்ஸ் போத்தல் விழுந்து அந்த சத்தம் கேட்டு அடி வாங்கினது இன்னும் ஞாபகம் இருக்கு. කොහෙන්ද හොර හිත ආවේ සීනි කණ්ඩ? இந்த கள்ள மனசு சீனி களவால சாப்பிட எங்க வந்துச்சு? පාපය. அதுதான் பாவம். ජම්මෙන්ම උපතින්ම මිනිස්සු පව්කාරයෝ. பிறப்பில் முதற்கொண்டே மனுஷர்கள் பாவிகள். ඔය ටික ඇතිනේ. இது போதாதா? හැමෝම පව්කාරයෝ කියලා කියන්නේ ඔය චූටි සීනි ටික ඇතිනේ. எல்லாரும் பாவிகள் சொன்ன சீனி போத்தல் போதாதா? වෙන කතා කරන්න නැතුව வேற பேச தேவை இல்ல. වෙන කතා නොකරීම අපි வேற எதையும் பேசாது இருப்போம். ඒ කතා ඉතින් ඉවර කරමු அந்த அதை நிறுத்திடுவோம். නේ. ආයි මොකටද නේ? அவ்வளவுதான். හරි. අපව්කාර. நாங்கள் பாவிகள். යේසුස් වහන්සේ කුරුසේ මැරුණා. இயேசு சிலுவையிலே වැළලුවා. அடக்கம் பண்ணப்பட்டார். මලුන්ගෙන් නැගිට්ටා. அவர் உயிரோடு எழுந்தார். යේසු අද ජීවමාන. அவர் ஜீவனுள்ளவராய் ඒ இருக்கிறார். ජීවමාන යේසු අපිට ආදරේ. அந்த ஜீவனுள்ள இயேசு நம்மளை நேசிக்கிறார். ජීවමාන යේසු මට ආදරේ. அந்த ஜீவனுள்ள இயேசு என்னை நேசிக்கிறார். ආදරේ. நாங்கள் யாவரும் எங்களை நேசிக்கிறார். අටුවක් දාලාගෙන යේසු මට ආදරේ. தட்டி சொல்லுங்க, என்ன இயேசு ඔබ நேசிக்கிறார். අදාවට කමක් නැහැ කියන්නේ යේසු මට ආදරේ. சொல்லுங்க, இயேசு என்னை කියන්නේ நேசிக்கிறார். හැමෝම කියන්නේ යේසු මට ආදරේ. எல்லாரும் சொல்லுங்க, இயேசு என்னை ඒකයි நேசிக்கிறார். යේසු ඔබේ පව් කමා කරනවා. ஆனபடியா இயேசு உங்களை பாவங்களை மன்னிக்கிறார். ලෝනවාද? இன்று பிசாசு ඒ ஓடும், නිසා සුව වෙනවාද? எனவே சுகம் நடக்கும், නිසා ප්‍රශ්න විසඳෙනවාද? பிரச்சனை தீரும். இன்று ඒ නිසා ණය බරින් නිදහස් වෙනවා, ශාප බන්ධනේ නිදහස් වෙනවා. கடன் பாரங்கள் சாப கட்டுகளின் உடைய போகிறது. මලගිය ආත්මෙන් ඔබ නිදහස් වෙනවා. மரணத்துக்கு எதிரான வியாதியின் விடுதலை ஆவீர்கள். බන්ධන කොඩි විනෝලින් ඔබ නිදහස් වෙනවා. சூனிய செய்வின கட்டுகளின் விடுதலை ஆவீர்கள். ජීවිතේ පරාජය නිදහස් වෙනවා. ඔබේ ව්‍යාපාරේ නැගිටිනවාද? வாழ்க்கையிலே தோல்வி எல்லாம் அகன்று போய் உங்களுடைய வியாபாரத்திலே எழுந்திருக்க போறீங்க. වැටුණා ව්‍යාපාර වැටුණු ආර්ථිකය අද ආරම්භ කරනවා සඵල වෙන්න. விழுந்து போன வியாபாரங்கள், விழுந்து போன பொருளாதாரம் இன்று செழிக்க ஆரம்பிக்கும். යේසු ඇගේ අත ඇල්ලුවා. Yes. ආත්මේ ඇවිල්ලා ඈ මලුන්ගෙන් නැගිට්ටා. இயேசு அவளை தொட்டவுடனே அவளுடைய உயிர் திரும்ப வந்து அவர் எழுந்திருந்தாள். එහෙනම් ආත්මේ ඈ තුලට ඇවිල්ලා නැගිටපෙකේ පළවෙනි ගැන්වීම තමයි අපේ ආත්මේ දවසක ස්වර්ගයට හෝ අපායට යන්න තිබෙන බැවින් යේසු අදහගෙන අපි ස්වර්ගයට යන්න කටයුතු කරමු. அவருடைய ஆவி அவர்களுக்குள்ளா திரும்பி வந்தது என்று சொல்லும் போது நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், எங்களுடைய ஆவி ஒரு நாள் வெளியே போகிறது, பரலோகத்துக்கா நரகத்துக்கா என்பதை அறிந்து கொண்டவர்களாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரலோகம் போகிறவர்களாய் மாற வேண்டும். මරුණා වූ ආත්මය නැවත ඇවිල්ලා ඈ නැගිට්ට ආත්මයෙන් ඔබේ මරුණු ආර්ථිකේ වැටුණු ජීවිතේ වැටුණු පවුල වැටුණු සියලු දේ අද යේසු නැගිටවනවා. அவரை விட்டு பிரிந்து போன அந்த உயிர் திரும்ப வந்து அவர் எழுந்தது போல உங்களுடைய வாழ்க்கையில விழுந்து போன பொருளாதாரம், மரித்து போன பொருளாதாரம், மரித்து போன தொழில், மரித்து போன சுகம் எல்லாமே மீண்டும் திரும்ப வந்து நீங்க உயிரோடு எழும்ப போறீங்க.
ඒ සියලු දේ அந்த சகலமும் ඒ සියලු දුක சகல துக்கமும் சகல வியாதி சகல கஷ்டங்கள் යක්ෂයාගේ බාධා பிசாசின் தடைகள் ප්‍රශ්න பிரச்சனை පරාජය ණයබර தோல்வி கடன் பாரம் වැටුණු ව්‍යාපාරය விழுந்து போன வியாபாரம் අද යේසුගේ ආශිර්වාදයෙන් නැගිටිනවා ජය ගන්නවා හාස්කමින් ඒව ඔක්කොම නැගිටිනවා අද දවසේ இன்று இயேசுடைய ஆசீர்வாதத்தாலே அது வெற்றி பெறும் சிறப்பாகும் நன்மை பெறும் ஜெயம் பெறுவீர்கள் දැන් ලෑස්ති වෙන්න ஆயத்தமாகுங்க දැන් ලෑස්ති වෙන ජය ලබන්න வெற்றி பெற ஆயத்தமாயிருங்க ප්‍රශ්න වලින් ආපු අය යක්ෂ බලපෑම් වලින් ආපු අය අද දවසේ නිදහස් වෙන්න ජය ලබන්න ලෑස්ති වෙන්න வியாதியோடு பிசாசின் கட்டுகளோடு பிரச்சனையோடு வந்தவங்க இப்ப ஆயத்தமாகுங்க விடுதலை பெற අවසාන වශයෙන් கடைசியாக යේසුස් වහන්සේ කිව්වා ඒ ළමයාගේ අම්මලාට මේ ළමයට කණ්ඩ දෙන්න කියලා. இயேசு கிறிஸ்து அந்த தாய் தகப்பனை பார்த்து சொல்லுகிறார் இந்த பிள்ளைக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்கள் ළමයා කෑවා ඊට පස්සේ. பிள்ளை சாப்பிட்டது ඒ ළමයා නැගිටලා කෑවා. அந்த பிள்ளை எழுந்து சாப்பிட்டது ජීවිතේ නැගිටිද්දී. உங்களோட வாழ்க்கை நீங்க எழுந்து ඔබ අද இருக்கும்போது හාස්කම ලබලා. நீங்க இந்த அற்புதத்தை ඔබ கண்டு අද පළමුවට ආපු කෙනෙක් වෙන්න පුළුවන්. இது நீங்க முதல் தடவையா வந்தவராக இருக்கலாம் අද හෝ ඊයේ හෝ පෙරේදා හෝ මේ දවස් තුනම හෝ අලුතෙන් ආපු කෙනෙක් වෙන්න පුළුවන්. இன்று அல்லது நேற்று அல்லது முந்தின நாளிலே நீங்க புதிதாக வந்தவராக இருக்கலாம் යේසුගේ ජීවිතේ හාස්කම කරා. இயேசு உங்களுடைய வாழ்க்கை அற்புதம் යේසුගේ செய்தார் අකුසල් කමා කරා. இயேசு உங்களுடைய அக்கிரமங்களை மன்னித்தார் යේසුට ජය දුන්නා. இயேசு உங்களுக்கு விடுதலை வெற்றியை கொடுத்தார் මලුන්ගේ නැගලා කෑවා වගේ. அந்த பிள்ளை உயிரோடு எழுந்து சாப்பிட்டது போல මෙතනට ඇවිල්ලා. நீங்க இங்க வந்து දේව වචනයෙන් පෝෂණය වෙන්න. தேவ வார்த்தையால் போஷிக்கப்படுங்க දේව වචනේ අහන්න. தேவ வார்த்தை கேளுங்க දේව වචන ඉගෙන ගන්න. தேவ வார்த்தை கற்றுக்கொள்ளுங்க ඒක දාගන්න හදවතට මෙතනට ඇවිල්ලා. உங்களுடைய மனசுக்குள்ள போட்டுக்கொள்ளுங்க එතකොට அப்பொழுது ආයි කවදාවත් යකා වැහෙන්නේ නැහැ. ஒரு நாளும் பிசாசு உங்களை ආයි மீண்டும் பிடிக்காது කවදාවත් ඔබේ ආර්ථික පරාජය மீன் ஒரு நாள் உங்களோட பொருளாதார தோல்வி கிடையாது කවදාවත් ඔබේ ජීවිතේ පරාජය වෙන්නේ மீன் ஒரு நாள் உங்களோட வாழ்க்கை தோற்று போகாது හalleluya. ஹalleluya ආශිර්වාද ලැබුවට පස්සේ நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட பின்பு එතනින් නවතින්න එපා. அங்கே நின்று விடாதீங்க එතනින් නවතින්න එපා. அங்கே நின்று விடாதீங்க මෙතනට ඇවිල්ලා අධ්‍යාත්මික පෝෂණය ලබා ගන්න. தொடர்ந்தும் இங்கே வந்து ஆவிக்குரிய போஷாக்கை பெற்றுக்கொள்ளுங்க මෙතන පූජකතුමා මේ අය ඉන්නේ ඔබ අධ්‍යාත්මික පෝෂණය කරලා ඔබට ජය තුල ස්ථීර වෙන්න උදව් කරන්න. இங்கே போதகர் ஊழியக்காரர்கள் இருப்பது உங்களை ஆவிக்குரியதிலே போஷித்து உங்களுக்கு வெற்றியை கொடுப்பதற்கு අලුතෙන් ආපුවාට මං කියන ඉරිදාවල් වල දේවයන් තියෙන වෙලාවල් අහගෙන ගිහිල්ලා ඇවිල්ලා සහභාගී වෙලා ජය ස්ථීර කරගන්න ජීවිතය. புதிதாக வந்தவருக்கு சொல்லுகிறேன் ஞாயிற்றுக்கிழமை எந்த நேரத்தில் ஆராதனை இருக்கிறது கேட்டுக்கொண்டு போய் நீங்க தொடர்ந்து வந்து உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியை நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். යේසුස් වහන්සේ අපිට ඕනේ. இயேசு கிறிஸ்து எங்களுக்கு வேண்டும். එතන හාස්කමුනේ යේසු හිටපු නිසා. அங்கே அற்புதம் நடந்தது இயேசு இருந்ததினால். අපේ ජීවිතේ හාස්කමේ ජයග්‍රහණේ ජීවිතයකට ඇතුල් වෙන්නේ යේසු අපේ හදවතේ සිටියොත් විතරයි. எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தினால் பெரிய வெற்றியுள்ள வாழ்க்கைக்குள்ளாய் நாங்கள் உட்பிரவேசிப்பது இயேசு எங்கள் உள்ளத்தில் வரும்போது. ඒ නිසා මේ වෙලාවේ எனவே இந்த நேரத்தில் අපේ හදවත எங்களுடைய உள்ளத்தை අපි යේසුට බාර කරමු. நாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுப்போம். කියන්නේ යේසුනේ சொல்லுங்க இயேசுவே පව් කරලා තිබෙනවා. நான் பாவம் செய்தேன் මා තුල අකුසල් තිබෙනවා. எனக்குள்ள அக்கிரமம் இருக்கிறது මට සමාව වෙන්න. என்ன மன்னியுங்க මට සමාව වෙන්න. என்ன மன்னியுங்க මට සමාව වෙන්න. என்ன மன்னியுங்க යේසුනේ இயேசுவே මා තුලට වඩින්න. எனக்குள்ளாக வாருங்க.